சாப்பாடு தம்மு உடைச்சாச்சுங்க. பீஸ் எதுவுமே உடையவே இல்லை. எக் அப்படியே முழுசாக இருக்கிறத பார்க்கலாம். சாப்பாடு நல்லா தம்மாக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்க்கலாங்க. ஹாய், இது உங்கள் ஆர்ஆர் தாஜ் பிரியாணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு இப்போ தம்மு உடைச்சி வச்சுருக்கோம். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது ஜிஹெச்லேருந்து வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணது தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து பார்சல் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணது தான் அந்த சாப்பாடு. இது வந்து 10 பேருக்கான பார்சல் பார்த்திங்கன்னா வந்து நாமளே A to Z எல்லா பொருளும் வாங்கி போட்டு நம்ம அவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 கிலோ அரிசி, 10.5 கிலோ வந்து கறி போடுறோம். இதுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,999 தான் பண்ணுறோம். அதாவது 7,999 ரூபா. இந்த பிரியாணி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னலாக ஒரு சில பொருட்கள்லாம் வைப்போம். அதை நம்ம வந்து விஷுவலாக காட்டலாம். காம்போ வந்து இந்த பிரியாணி கூட வந்து நம்ம என்னென்னலாம் வைக்கிறோன்றதை வந்து வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு விஷுவலாக எல்லாத்தையும் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஃபங்க்ஷன் வைக்கும் போது வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது உங்கள் ஃபங்க்ஷன் கிடையாது, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி முன்னாடி இருந்து வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு சின்ன பொருள் கூட நீங்கள் வெளியிலேருந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்து தர தேவை கிடையாது. A to Z போகிற காய்கறியாக இருந்தாலும் சரி, இல்லை கிராசரிஸ் மளிகை ஜமானாக இருந்தாலும் எல்லாமே நாங்களே கைப்பட பார்த்து செலக்ட் பண்ணி குவாலிட்டியான பொருளுங்க தான் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுப்போம். நீங்கள் நம்பி வரலாம், சந்தோஷமாக சாப்பிடலாம். நிஜமாக உங்களோட நம்பிக்கையை நாங்கள் வீணாக்க மாட்டோம். இது உங்கள் ஆர்ஆர் தாஜ் பிரியாணி. மெனுலாம் இருக்கிட்டு விஷுவலாக இப்போ நம்ம போடலாம். இலையை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து திருப்தியாக இருக்குங்க. திரும்ப கேட்டிங்கனாலும் கொஞ்சம் குஷ்காக வைப்போம். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லெக் பீஸ் வந்துடுங்க. நல்லா ஜூஸியான ஒரு லெக் பீஸ் வந்துடுங்க. லெக் பீஸ்னால் வந்து ஒரு பீஸ் வைப்போம். பாடி பீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் வருங்க. அதாவது 160 கிராம், 160 கிராம். ஒரு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா 80 கிராம் இருக்கும். பாடி பீஸ்னால் 2 பீஸ் வைப்போம். லெக் பீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீஸ் வச்சுருவோங்க. கூடவே வந்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு எக் ஒன்று வச்சிடுறோம். ஒரு எக்கு. அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸாக 4 65 பீஸ் வைக்கிறோங்க. சும்மா அந்த எலும்புலாம் போட்டு ஏமாத்துற கதெல்லாம் இல்லை. நல்லா ஜூஸியாக டெண்டராக இருக்க ஒரு நல்ல போன்லெஸ்ஸான 65 பீஸ் தான் வைக்கிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் கிரேவியும், அதுக்கு கூட வந்து சைடிஷ் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்டு ஆனியனும் வைக்கிறோம், தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் தோணும் இல்லைங்களா, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் தோணும் இல்லைங்களா, ஒரு மினி ஜிலேபி ஜாங்கிரி வைக்கிறோம். கூட ஒரு மினி வந்து பாதுஷா வைக்கிறோம். வந்து ஒரு வாழைப்பழம் வைக்கிறோம். டைஜஷன் ப்ராப்ளம் வராத ஒரு வாழைப்பழம் வந்து வச்சிடுறோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் டச்சாக இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாலே கடைசி ஃபைனல் டச் வந்து ஒரு கோகோ பெப்சியோ சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. தேவைப்படுறவங்க அதையும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். குடிக்கிறவங்க குடிக்கலாம், வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணலாம். அது அவங்களோட கஸ்டமர் டிபெண்டன்சி. 7,999 ரூபாய்க்கு பண்ணி தரோங்க. நம்ம கொடுத்த இந்த இது எல்லாமே வந்து கவர் ஆகிடுங்க. இது கூட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணாமல் பார்சலாக எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோங்க. அது பக்காவான பேக்கிங்கோட எப்படி பண்ணுவோன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இதிலே பிரிஞ்சால் கிரேவியும் கத்திரிக்காய் ரைத்தா வந்துடும், ஸ்வீட் வந்துடும். இந்த மாதிரி ஃபைல் கவரில் 65 பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோம். அதிலே அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து இந்த மாதிரி பிளாக் பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குன்றதால கொடுத்துரும். இல்லை நீங்கள் வந்து வாழை இலையிலே கட்டி கொடுங்கன்னு சொன்னாலும் கட்டி கொடுத்துருவோங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நாங்களும் திருப்திகரமாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கண்டிப்பாக தரமாக கொடுத்துருவோங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து எல்லார் வீட்லையுமே விசேஷம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கே வந்து நம்ம கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம், விருந்து வைப்போம். ஆனால் விசேஷக்கார் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிடவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேலை அலைச்சலால் வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் குறைக்கிறதுக்காக எங்ககிட்ட மொத்தமாக வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கூட வைக்காமல் எல்லாத்தையுமே வந்து பார்த்து தரமான பொருட்கள் எல்லாம் போட்டு நாங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பெருசாக வந்து அமௌண்ட்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டா போதும். ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாமே நல்லா இருக்குன்ற பட்சத்தில் திருப்திகரமாக நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறமா தான் பைசா பேமெண்ட்டே வாங்குவோம். இது உங்கள் ஆர்ஆர் தாஜ் பிரியாணி. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சேனல் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தாஜ் பிரியாணின்னு இருக்கும், இன்ஸ்டாவிலையுமே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் கொஞ்சம் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ.